வணக்கம். விஷ்ணு கிச்சன் சார்பாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம். நம்ம கல்யாண வீட்டில் எப்படி பண்ணுவாங்க, நல்லா கெட்டியாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த கெட்டியாகாமல் இருக்க ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அது எப்படின்னு பண்ணுறோம், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணல. சில பேர் அதில் என்ன பண்ணுவாங்க, பாதாம் பவுடர் போடுவாங்க, நிறையா ஏதாவது மில்க் பவுடர் போடுவாங்க. நம்ம எதுவுமே போடல. நம்ம ஒரு 10 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி, நம்ம 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா இதில் சுடு தண்ணியில் கொட்டிடுறோம். ஆயில் ஆர் நெய், நம்ம கீ ஊற்றுறோம். கீ ஊற்றிட்டு பேன் சூடானோடனே, பேன் நல்லா சூடாகும். சூடானோடனே இதை ரொம்பவும் ப்ரௌன் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உடனே வந்து கறியிடும், ஃப்ளேவரே போயிடும், உங்களுக்கு மிஸ் ஆகிரும் உங்களுக்கு. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாதாம் போடுவாங்க, பாதாம் பவுட்ரு, ரோஸ் எசன்ஸு, கோவா எல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம எதுவுமே போடல. சிம்பிளாக நம்ம என்ன நம்ம கிச்சனில் கிடைக்குமோ அதை வச்சு சிம்பிளாக பண்ணுறோம். நம்ம வெறும் லைட்டாக சூடானோடனே இதை போட்டு லைட்டாக அப்படி வறுத்துக்கிறோம். நம்ம ரொம்பலாம் லைட்டாக டில் லைட் ப்ரௌன், ரொம்பலாம் வேணாம், ரொம்ப ப்ரௌன் வேணாம். இது வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இது நம்ம வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து குழஞ்சி போகாது. நல்ல ஒரு கலர் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. சரிங்களா, நல்ல ஒரு கலரும் உங்களுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும். இது நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் வச்சு பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு கொண்டு போயிடக்கூடாது. இங்கே பாருங்க, நல்லா வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் வரும் உங்களுக்கு. அந்த சேமியாவில் இந்த மாதிரி ஒரு கலர் இருந்ததுன்னா அது ஒரு ஃப்ளேவர் வரும், சீக்கிரம் குழஞ்சும் போகாது உங்களுக்கு. இது வந்து நிறையா கல்யாண வீட்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல்யாண வீடுகளில் வந்து இது வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் நிறையா அவங்க சேர்ப்பாங்க இன்க்ரீடியன்ட். நம்ம அதெல்லாம் சேர்க்காம நம்ம சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் புரிகிற மாதிரி ஒரு சேமியா பால் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம். இது உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். நம்ம பேன்லேருந்து மாற்றிடுறோம், செப்பரேட் பண்ணிடுறோம். ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். ஓகே, ஓரளவு நல்லா குக் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம இந்த வெர்மிச்செல்லி, இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுடலாம். வெர்மிச்செல்லி சேமியாவை போட்டுட்டு இந்த கீயோட ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு. இது ரெண்டு இப்போ சேர்ந்து வெந்து முடிச்சோன்னே தான் நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். மில்க் ஆட் பண்ணோன்னே தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். ஏன் சுகர் வந்து ரொம்ப நேரம் நம்ம பாயில் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா சுகரோட ஃப்ளேவர் வந்து மாறி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மில்க்கு அடுத்து தான் சுகரு. சரிங்களா, இதில் வந்து நிறைய பேர் எசன்ஸ் போடுவாங்க, ஏலக்காய் பொடி போடுவாங்க, பட்டை பொடி போடுவாங்க, கிராம்பு பொடி கூட போடுவாங்க. சில பேர் அவங்கவுங்க இதுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம எதுவுமே போடல, நீட்டாக நம்ம கீயோட ஃப்ளேவர் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே போடல. சிம்பிளாக எப்படி பண்ணணும் அதான் விஷயமே. நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு. ஓகே, இது வந்து நம்ம ரவையில் கூட பண்ணலாம். இதே மாதிரி ரவையை வறுத்து இதேமாதிரி கொதிக்க வச்சு பால் ஊற்றி ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பாயசம் பண்ணலாம். ரவையை வச்சு கூட பண்ணலாம், அரிசியை வச்சு பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு எல்லாமே பண்ணலாம். சரிங்களா, ஓகே, இது நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆகிற வரைக்கும் இந்த சாகோங்க என்னது, ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குச்சிவள்ளி கிழங்கு. என்னது, குச்சிவள்ளி கிழங்கு தானே, குச்சிவள்ளி கிழங்கு தான் பண்ணுறாங்க. குச்சிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அல்லது மரவள்ளி கிழங்கு அப்படின்பாங்க. மரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்கள்லாம் பெரிய டப்பா வச்சு கொண்டு வருவாங்க பார்த்திங்களா. இது அதிகப்படியாக வந்து கலெக்ட் பண்ணி இந்த சேலம் டு திருச்சி நீங்கள் போகிற சாலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி ஃபேக்ட்ரி நிறையா இருக்கும். இந்த ஜவ்வரிசினால் நிறைய பேர் வந்து வாழ்வாதாரம், லட்சக்கணக்கான பேருக்கு வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம நினச்சிருக்கோம் சாதாரண ஜவ்வரிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தா இந்த ஜவ்வரிசி வந்து வாழ்வாதாரம் கொடுத்துட்ருக்கு. சரிங்களா, இந்த ஜவ்வரிசி வந்து கிழங்கு மாவில் தான் செய்கிறோம். சரிங்களா, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அதை தெரிஞ்சுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு பொருள் இந்த ஜாட்டில் அந்த சர்க்கரையாக இருந்தால் கூட சர்க்கரைக்கு பின்னாடி பல குடும்பங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், வீணாக வந்து ஃபுட்டை வந்து வீசிட்டு போயிடுறோம், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறோம். சரிங்களா, ஓகே, இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு ஒரு 200 ml மில்க்கு தண்ணி ஊற்றலைன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மில்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம இதை ஊற்றுனோன்னா இது கலரே மாறிடும். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா இதுவும் நல்லா கொதிஞ்சு வரணும். இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற லேடிலும் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லை, ஒழுங்காக கழுகலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பால் திரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. சரிங்களா, அதனால் எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு மில்க்கை யூஸ் பண்ணி ஒரு டிஷ்ஷு பண்ணாலும் ஒரு சுடு தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு அலம்பி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, இது நல்லா கொதிஞ்ச உடனே சுகர் போடுறோம்.
இது திக்காயிரும். இது நீங்கள் டைமை பார்க்க தான் லூஸாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு கொதிஞ்ச உடனே நம்ம சுகர் போட்டுட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திக்காயிரும். ஒரு கொதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். சுகர் எல்லாமே ஸ்டேஜ் கரெக்டாகிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், சுகரை நம்ம கொட்டிட்டு இது ஒரு சின்னமாக லிட்டில் பாயில் இது கரையிற வரைக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா ரசம் மாதிரி ஊற்றுதுன்னுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்னாகும், திக்காயிரும். திக்காகிறது காரணம் என்ன, அந்த சாகோவும் சேமியாவும் நல்லா பாயில் ஆனதுனால நல்லா திக்காயிக்கும். சரியா, இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் சொல்லிட்டேன், நான் ரைஸில் பண்ணலான்ட்டேன், ரவையில் பண்ணலான்னு சொல்லிட்டேன். சேமியா எல்லா வீட்லையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே உங்களுக்கு எல்லாமே ஒரு சிம்பிளாக வீட்டில் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது 10 பேர் தாராளமாக குடிக்கலாம். சரிங்களா, 10 பேர் வந்து இதை தாராளமாக குடிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாத பால் தான் ஊற்றிருக்கேன். திக்காக ஊற்றுவாங்க. அதில் மில்க் மேட் யூஸ் பண்ணுவாங்க, மில்க் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, கோவா யூஸ் பண்ணுவாங்க, குங்குமப்பூ யூஸ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கிச்சனில் ஸ்டில் இப்போ உடனே ஓகே ஒரு டெசர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னோடனே நம்மகிட்ட அவைலபிள் என்ன இருக்கோ, மில்க் இருக்குது, சாகோ இருக்குது, வேறு இருக்குது, கீ இருக்குது, அவ்வளோதான். நட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணல. இதில் நட்ஸ்லாம் நம்ம என்ன ரிச்சாக கொடுக்கலாம், பாதாம் கொடுக்கலாம், பிஸ்தா கொடுக்கலாம், சாரப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த சில வீட்டிலாம் பார்த்துருப்பீங்க, சாரப்பயிறுன்னுபாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி போடலாம். பக்காவாக ஸ்வீட் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.